ஸோ இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ரேமை அதிகப்படியான ரேம்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிஸை நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் எஸ்எஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஹார்ட் டிஸ்கை விட எஸ்எஸ்டி கம்பேர் பண்ணுறப்போ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிட்டே இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்க எஸ்எஸ்டி அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பியிலேருந்து ஒரு 128 ஜிபிக்குள்ளான எஸ்எஸ்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதோட ப்ரைஸ் அதிகம், நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம லேப்டாப்பில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 500 ஜிபிக்குள்ளான ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் இருக்கிற மொத்த ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ டிவிடி டிரைவும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்டாப்பை திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற கீபோர்ட் கனெக்ஷன்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் கீபோர்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த லேப்டாப்பையும் நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். மதர் போர்டு கிட்ட இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். தென் மதர் போர்டு கிட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 யூஎஸ்பி ஸ்ட்ராப் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்கில் சைடில் பார்த்தீங்கன்னா கேசஸில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் எஸ்எஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி லேப்டாப்பை ரீஅசம்பிள் பண்ணிவிடுங்க. ரீஅசம்பிள் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோதான். பட் இப்போது சாஃப்ட்வேரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது திருப்பியும் புதுசாக ஓஎஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா லேப்டாப் கண்டிப்பாக ஆன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம்க்கு ஓஎஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது, பக்காவாக எல்லாமே ஒர்க் முடிஞ்சது. இப்போ நம்ம ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்குண்டான டைமிங் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆனுக்குண்டான டைமிங்கை செக் பண்ண போகிறோம். இங்கே பவர் ஆன் பண்ணுறதுக்குண்டான டைமிங் எங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 செகண்ட் வரைக்கும் நமக்கு பவர் ஆன் டைமிங் கிடைச்சிது. தென் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் லேப்டாப்பை. ரீஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளோ டைமிங் கிடைச்சிது அப்படின்றத செக் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுமே நமக்கு கிடைச்ச செகண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்திருக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குனான. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ அதையும் செக் பண்ணிடலாம். ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ எம்பிபிஎஸ் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸ்க்கு
ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ்க்கு எவ்வளோ MBPS வரைக்கும் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104 MBPS வரைக்கும் கிடச்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா SSD அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 250லேருந்து 550 MBPS வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். இங்கே ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ என்ன ப்ரோ அப்போ வேஸ்ட்டாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 20லேருந்து 30% பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே வச்சு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் SSD போடலாம், இந்த லெனோவோட E4125 இந்த மாடலுக்கு நீங்கள் SSD போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20லேருந்து 30% உங்களுக்கு ஓகே, இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் SSDலே இருக்குது, HDலே, அதாவது அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே இருக்குது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SSDயை கவர்மெண்ட் லேப்டாப்க்கு போட்டு செக் பண்ணும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் ரீஸ்டார்ட் பண்ண டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 செகண்ட் வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப் எடுத்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கு அதே SSDயை ஃபிக்ஸ் பண்ணி இதில் என்ன டைமிங் கிடைக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்றதும் செக் பண்ணிடலாம். பிசியில் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிசியை ரீஸ்டார்ட் பண்ணி நமக்கு எந்த டைமிங் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 செகண்ட் கிடச்சிருக்கு இதே ரீஸ்டார்ட் பண்ணுற டைம். பட் நமக்கு லேப்டாப் அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 40 செகண்ட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு மைனஸ் ஆயிருக்கு. ஸோ பிசி அப்படின்னு வரப்போ இன்னுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் முன்ன சொன்னது தான், நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப்லையும் கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க.